இங்க ஜோயிங்கிற ஒருத்தனுக்கு ஒரு டெத் நோட் கிடைக்குது. அதுக்கப்புறம் அவன் கூடவே ஷினிகாமிங்கிற ஒரு உயிரினம் அவனோட பெட் மாதிரி அவன் கூடவே சுத்த ஆரம்பிக்குது. போலீஸ் அவன் மேல சந்தேகப்படுறாங்களான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவன் வீட்டு டோரோட ஹிஞ்சில ஒரு பென்சில் லெட்டை வச்சுட்டு தான் வெளியவே போவான். ஒரு நாள் அவன் வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது பென்சில் லெட் ரெண்டா உடஞ்சி கிடக்கிறத பாக்குறான். இதனால போலீஸுக்கு அவன் மேல டவுட் வந்து வீட்டுக்குள்ள வந்து செக் பண்ணிருக்காங்கன்னு அவனுக்கு புரியுது. அன்னையில இருந்து போலீஸுக்கு அவன் மேல டவுட் வராத மாதிரி நடக்க ஆரம்பிக்கிறான். அடுத்த நாள் அவன் லேப்டாப்ல ஹோம்ஒர்க் செஞ்சுட்டு இருந்த டைம்ல அவனோட கண்ணுக்கு மட்டுமே தெரிகிற ஷினிகாமி அவன் கூட பேச ட்ரை பண்ணுது. ஆனா அவன் பதில் எதுவும் பேசாம அமைதியா இருக்கான். ஏன்னா டெத் நோட் அவன் கிட்ட இருக்குதான்னு செக் பண்றதுக்காக அவனை போலீஸ் 24 hours வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்கன்னு அவனுக்கு தெரியும். ஏன்னா அந்த டெத் நோட்ல யாரோட பேரை எழுதணும் அவங்க உடனே ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போயிடுவாங்க. 2 வாரமா 24 மணி நேரமா டிடெக்டிவ் டீம் தொடர்ந்து ஜோயியை கண்காணிச்சுட்டே இருக்காங்க. அப்படி இருந்தும் அவங்களால அவன் மேல சந்தேகம் வர்ற மாதிரி எதுவுமே கண்டுபிடிக்க முடியல. அதுபோக அந்த 2 வாரத்துல எந்த விதமான மர்மமான மரணங்களும் நடக்கல. இப்போ போலீஸ் அவன் நிரபராதின்னு முடிவு பண்ணி கண்காணிப்பு நிறுத்த போற டைம்ல லீடு டிடெக்டிவ் அவன் தான் உண்மையான குற்றவாளின்னு சொல்றாரு. ஏன்னா அவனை கண்காணிச்ச இந்த 2 வாரத்திலையும் எந்த மர்மமான மரணங்களும் நடக்கல, அதுதான் காரணம்னு சொல்றாரு. அவனை போலீஸ் கண்காணிக்கிறது தெரிஞ்சதால தான் 2 வாரத்துல அவன் எந்த கொலையும் பண்ணல. கண்காணிப்பை நிறுத்தினதுக்கு அப்புறம் கண்டிப்பா அவன் மறுபடியும் கொலைகள் செய்வான்னு ரொம்ப உறுதியா சொல்றாரு. இதனால போலீஸ் அவனை கைது பண்ண வந்த டைம்ல திடீர்னு அந்த சிட்டியில முன்னாடி நடந்த மாதிரியே இன்னொரு மர்மமான ஹார்ட் அட்டாக் டெத் நடந்திருக்குதுன்னு பிரேக்கிங் நியூஸ்ல வருது. உடனே போலீஸ் எல்லாரும் டெத் நடந்த டைம்ல ஜோயி என்ன பண்ணிட்டு இருந்தான்னு கண்காணிப்பு கேமராவில பாக்குறாங்க. ஆனா அவன் அந்த டைம்ல ரொம்ப கேஷுவலா அவனோட வீட்டுல உட்காந்து பொட்டேட்டோ சிப்ஸ் சாப்பிட்டுட்டு இருந்திருப்பான். இதனால அவன் மேல போலீஸுக்கு எந்த சந்தேகமும் வந்திருக்காது. இதனால அவனை நிரபராதி தான் முடிவு பண்றாங்க. இவன் மேல வீணா சந்தேகப்பட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டோமேனு பேசிக்கிறாங்க. ஆனா அந்த டிடெக்டிவ் டீம் கற்பனை கூட செஞ்சு பார்த்திருக்காத விஷயம் என்னன்னா அவன் ஒரு சின்ன மீடியா பிளேயரையும் அந்த டெத் நோட்ல இருந்து கிழிச்ச ஒரு சின்ன பேப்பரையும் அந்த சிப்ஸ் பாக்கெட்டுக்குள்ள மறைச்சு வச்சு இவன் தான் இறந்தவனோட பெயரை எழுதி இருந்திருப்பான். அவன் ரொம்ப ஸ்மார்ட்டா யோசிச்சு இந்த மேர்டரை பண்ணியிருக்கிறத பார்த்துட்டு அவன் கூட இருந்த ஷினிகாமியும் அவனோட புத்திசாலித்தனத்தை பார்த்துட்டு பயங்கர ஷாக் ஆகுது. ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் எதுவும் இல்லாததால போலீஸும் அவனோட நேம சந்தேக லிஸ்ட்ல இருந்து ரிமூவ் பண்ணிடுறாங்க. இதையெல்லாம் பார்த்த ஷினிகாமி பயங்கர ஆச்சரியப்படுது. அந்த ஷினிகாமியோட இப்போதைய ஓனர் இவ்வளவு புத்திசாலித்தனமா இருப்பார்னு அது நினைச்சிருக்காது.